சத்தியமா சொன்னேன், சத்தியமா உங்க அம்மா மேல சத்தியமா அதான் சொன்னேன். சொல்லு. எனக்கு முன்னதாக அவிட வரக்கூடிய நல்லவா என்னடா இவ்வளவு அத்தை கேக்குறீங்களா? இல்ல மாமியை கேக்குறேன். இல்ல அதையா கேக்குறீங்க? எங்க அக்காவை கேட்டு கஷ்டப்படுறேன். நீ அமருவாயா? அமருவாயா? ஒவ்வொரு வார்த்தை சேர்த்து வந்து எந்த ராமாயணத்துல மகாபாரதம் அடிக்க கூடாது. எந்த ராமாயணத்துல அடிக்க சொன்னா மேல அடிக்கிறீங்களா? ஓ, நீ அடிக்க போறவங்க நாங்க வாங்க போறவங்க வீட்டுல உக்கா தங்கச்சியில அக்கா கைய வச்சாங்க நம்ம கம்பள வாழ இருக்கிற மாதிரி சொன்னா வார்த்தான் துணி தேடான செவடியா பையன் தூக்க கால தேய்ச்சான மொத்தம் லூசா விட்டு தேய்ச்சிக்கிற மாதிரி அடிக்க 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 மொத்தம் இறங்குது. எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் என்னடா காலத்தாமன்னு கேக்குறீங்க? ஆமா, நீ ஏன் வந்து கேளு. எனக்கு முன்னதாக அவிலே வந்து எதோடு அப்போதைக்கு வருவார் என்று வழிவீதி விடுவித்து காத்திருக்கக்கூடிய ஒரு காலம். என்ன விளக்கம்? எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் என்னடா காலத்தாமன்னு கேக்குறீங்க? நீ உட்கார்ந்து கேளு. நான் ஒரு நாட்டுக்கு மகாராஜா, நீங்க நின்னு கேட்கலாமா? ஒரு சிம்மாசனம் உட்கார்ந்து கேட்கிறோம். இப்ப என்ன கேக்குறீங்க கேளுங்க. எனக்கு முன்னதாக எனக்கு முன்பதாக வர வேண்டியவர் என்னடா காலத்தாமன்னு கேட்கிற? நீ ஏன் வந்து கேட்கலாம்? எழுந்து வந்து கேளு, உட்கார்ந்து கேளு. என்ன வர காத்து மேல ஒன்னில் ஐயா 10,000 ரூபாய் கடை பிரச்சனைதான். 10,000 ரூபாய் கடை பிரச்சனைக்காக இவ்வளவு காலத்தாங்க வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்? எதுக்கு மயிலா குடும்பம் வாங்கினேன். மயில புடுங்கிறதுக்கு ஒரு கடை வாங்கினேன். சொல்ல போறேன். எதுக்கு வாங்கினேன்? எங்க அக்கா கல்யாணத்துக்கு வாங்கினேன். சரி, ஆனா ஆட்டாடிக்கு வீட்டுக்கு போவேன். கடனால பையத்துக்கு ஊட்டாண்ட வருவான். இதெல்லாம் சுத்தப்பட்டு வரானு. எங்க வீட்டுல மாடு அதிகம். ஒரு 100 மாடு இருக்குமா? அதை விட அதிகம். 200 மாடு. அதை விட அதிகம். 500 மாடு. அதை விட அதிகம்.
ஒரு மாடு அதிகம் 500 மாடு 1000 மாடு மேய்ச்சலாம். ஒரு மாட்டை மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு மாட்டுக்கு ஒரு ஆள் தான் போய் அவனும் 1000 மாடு ஒரு ஆள் போய் தான். இந்த மாட்டை வித்து கடையில குடுத்தலானே. சரி. ஒருவர் சந்தியா ஓட்டி போற. ஓ இந்த கடகாரத்தால பெருசாக்குதே. ஆமாங்க. இதனால இந்த மாட்டை வித்து கடல குடுத்துவோம். ஆமா. சரி. எங்கேயே ஓட்டி போற. யார் யார் மாட்டி வாங்குறா? நான் மாட்டை மட்டும் வாங்க மாட்டேங்கிறான். மாடு அப்படி வத்தம் துத்தமாகுதா? என்னன்னு தெரியல. இது என்ன சுழி சுத்த இருக்கா? என்னன்னு தெரியலங்க. சரி. இத ஓட்டி போற ஓட்டியார ஒரு பெரிய சின்னமல உட்கார்ந்து பாத்துக்கிறாரு. ஓடி வார ஓட்டி போதே டெய்லி ஓட்டி போதே அங்க அந்த பெரிய உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க. இத ஓட்டி போற ஓட்டியார ஒரு பெரிய உட்கார்ந்து பாத்துட்டாரு. என்ன கூப்பிட்டு கேக்குறாரு. டேய் பேரா என்னடா ஓட்டி போற ஓட்டியார என்ன சமாச்சாரம் அப்படின்னு உன்னை கேட்டாரு. அது நீங்க சொல்லிக்கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். அவர் உண்மையை சொன்னீங்க. ஆமாங்க. என்ன சொன்னீங்க? ஐயா யார் யார் மாட்டியை வாங்குறாங்க என் மாட்டை மட்டும் வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த பெரியவரோட சொன்னேன். அதுக்கு அந்த பெரியவர் கேக்குறாரு. டேய் பொறமாக்கே டேய் நாதாரு டேய் செவடியா பையா ஒண்ணு இல்லங்க. அந்த பெரியவர் என்ன கேக்குறாரு. ஐயா அவ்வளவு நல்லா பேசிருந்தீங்க. இப்பயா என்ன திட்டுறீங்க? ஓஹோ ரைட் நல்லது. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு இந்த மாதிரி பண்ணா உன் மாட்டை யாரும் வாங்க மாட்டாங்க. உன் மாட்டியை சென்னைக்கு ஓட்டி போனா வாங்க. அதுதான் அப்போ சொன்ன பொறமாக்க. அதுதான் அப்போ சொன்னேன். அந்த மாடு வத்தமா இருக்கும். அந்த மாட்டை பார்த்தோன்னே யாரும் கேட்கல. பிரிகராஜ் நான் என்ன கேட்டுக்கிறேன் கவனம் உனக்கு இருக்கு இல்லங்க. அவன் எல்லாத்துக்கும் வந்து ஆன்சி கேட்கறாங்க என்ன. என்ன பேசிக்கிறேன் என்ன தகர நீ என்ன கேட்கிறவங்க ஒரு பதிலே வார்த்தைய அதே உள்ள அவனுக்கு தொண்டையில கிச்சி கிச்சி செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்கள் என்ன சொல்லுவாங்க. என்ன மாத்திரை ஒரு ஏஜ் தானே விட்டு போச்சு. சென்னைக்கு ஓட்டி போற எழுத்து மாறினாலும் சரி தமிழ்ல ஆமா அது தவறான மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாம் சூதி வீசிடுவேன். யாரு சொல்லணும் என்ன சரி டாக்டர் போன் பண்ண டாக்டர் வந்துட்டாரு. நான் வரதுக்கு கொஞ்சம் காலத்தாமரை மாவம் நீ மாட்டை இருந்தபடியே கட்டினாரு. சரி. நான் மாட்டை டாக்டர் ஈர்த்தின்னு வரேன். அப்படியே தப்பா நினைக்காத. மாட்டை ஈர்த்தின்னு வரேன். அதான் மாட்டேன். மாட்டை ஒட்டியாந்து கட்டிட்டேன். டாக்டர் வந்துட்டாரு. கையில கை க்ளோஸ் மாதிரி மாட்டிக்கிறாரு. மாடு எப்படி இருக்கும்? மாடு இது நின்று இருக்கான் மாதிரி நான் உலகத்துல மாடு அது நின்றுக்குது. 4 காலத்துல நின்றுதான் இருக்கு மாடு. 4 காலில் இப்படி நிக்குது மாடு. ஓ இப்படி நிக்குதா? மாடு எட்டிக்கிட்டு ஒதுக்கி போதுனே குறுக்கு ஒரு கம்பியை விட்டுட்டாரு. ஆமா அந்த கோயில விட்டுருவாங்க. அவரு கை க்ளோஸ் மாட்டிக்கிட்டு வந்தாரு பாரு. பாத்துக்கிறேன் விட்டு அமுக்குனாரு. அங்க மாட்டை ஓ மாட்டை அமுக்குறாரு. சரியாயி போச்சு. சாபா ஓட்டி மாட சந்தைக்கு விற்கிறதுக்கு எவ்வளவுக்கு விற்கிறேன்? எவ்வளவுக்கு? 20,000 விற்கிறேன். அடங்கோட்டா 10,000 ரூபாய் கடன் வாங்கணும். கேட்காத மாட்டை எந்த சந்தையும் கேட்காத மாட்டை 20,000 விற்கலாம். இப்ப அது முன்னாடி என்ன சொன்னா ஏசாகல மோத்தாயிட்டான் என்ன 10,000 நம்ம கடைக்கார முந்திரி விசிறி வச்சுட்டு உமால 10,000 கிளம்பிட்டேன். அம்மாடியா எங்க எடுத்துட்டு போனேன்? முளகச்சா வாங்க. அதான் அப்படி போட்டேன். குடிக்காரன் பொறங்கோது பசங்க ஏன்டா உனக்கு இந்த குட்டி? டேய் ஒரு குடும்பஸ்தனானே இப்பதான் என்ன எத்தனை மாதம் கல்யாணம்? 6 மாசம். டேய் ஒரு குடும்பஸ்தனா இருந்தாக்கா மாட்டை விற்க வேண்டியதுதான். ஏதோ எடுத்துக்க வேண்டியதுதான். 10,000 வித்த ஆனா ஒரு 1000 எடுத்துக்கலாம். 9,000 எடுத்து போய் குடும்பத்தை கொடுக்கணும். 5 வருஷம் வாங்கி கொண்டு குடும்பத்தை பார்க்கணும். அனைத்தை விட்டுட்டு 10,000 அது குடிக்க போயிடலாம். குடிக்கார கம்மியாட்டிய ஒரு பக்கத்துல நாடகம் ஆடினா திண்டிவனம் பக்கத்துல நாடகம் ஆடினா திண்டிவனமா? பேட்டை வேட்டியா? ஆமாங்க பேட்டை பக்கத்துல சொல்றாங்க. வேல்வலத்தூர் பசுமலை முருகர் கோயில்னா எல்லாருக்கும் தெரியும். ஆமா. அந்த ஊர் பக்கத்துல நாடகம் ஆயிட்டு எங்க வந்து இறங்கணும்? எங்க? அச்சரபாக சந்த மாட்டில் வந்து இறங்குறான். நீ போய் இறங்கிருப்ப நாய் அந்த நேற்று கடையில் இவனு தெரியாது இவனுக்கு. நாங்க மாடி சுத்தி வர வாழை காணாங்க. இவன் எங்களுக்கு முன்னாடி போய் வாங்கி சாப்பிட்டு அந்த வேலைக்கேற்ற மரத்தால சொரிங்கணும். இவன் மூஞ்சி நாய் நக்குது, நாய் மூஞ்சி இவன் நக்கறான். நீ சொல்ற எங்களுக்கு நாங்க குடிக்கிற பிரிகளாச்சே
நாங்க குடிக்கார பார்த்து தான் சூத்து மணி எழுதி வச்சுருவாரு. ஆமா. இதெல்லாம் சரிப்பட்டு வரலங்க. எங்க அக்காவுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. எங்கேயாவது போய் ஜாதகம் பார்த்தியா? அதையும் பார்த்துட்டேங்க. என்ன சொன்னாங்க? எதுவும் சரிப்பட்டு வரலன்ட்டாங்க. பிறகு என்னாச்சு? எங்க வீட்டு திண்ணை பெரிய திண்ணை. வெளியிட்டுங்க. ஆமாங்க. அந்த திண்ணை மேல முக்காட போட்டுன்னு யோசனை பண்ணிக்கிறேன். யோசனை பண்ணிக்கிறேன். என்ன யோசனை? என்ன யோசனை? அன்னைக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உன் மாட்டியை செனா இங்க ஒட்டி போனா வாங்குறாங்களே. சரி. அந்த பெரியவர் சொன்னாரு உன் மாட்டிய சரியாகனா யாரா வாங்கிடுவானா சொன்னாரு. அந்த மாதிரி மக்கள் நான் பார்த்து கலகல. யாரா? என்னோட வந்து நான் சரியா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. அதிவத்தம் என்னடா ஒரு காலத்தை வந்து கேட்டா உன்னுடைய வாயில் வந்தவாறு என்று கத்துக்களை கொட்டி வந்து கொண்டிருக்கிறான். இதுவா கதாக்க? ஐயோ ஒரு காலத்தாவா? நான் வந்து இதுதான் சொல்ல முடியும். ஏய் என்ன நாடு பையன் முட்டத்தோடு கூட முட்டத்தோடு இந்த முட்டத்தோடு 1000 நாள் குடியா 1000 நாள் நெஞ்ச தொண்டக்கார ஜெமீன் அடே சந்திரசேகரன் சந்திரதாரின் பேர் வெச்சி இவங்க நாட்டுல யாரு ஒரு குறையெல்லாம் அவங்க சேர்த்து போடுவாங்க. சிறப்பமா வாழ்ந்து வரீங்க. எங்க குறை என்பது கிடையாது. குறை என்பதே கிடையாது. நீ இவ்வளவு காலத்தாமதம் வந்தா நேற்று தினத்திலே என்ன வேலையானது என்ன குறையாக இருக்கிறது? இந்த தினத்திலே ஆட்கள் வந்தார்களா பலவிலையா இருக்கு வண்டியில தெரியல அந்த ஏங்க உங்ககிட்ட வேலை செய்யற எனக்கு தெரியலங்க. இதெல்லாம் இந்த கணக்கு வழக்கு வந்து பயிர் எடுத்தாங்களா இல்ல களை பறிச்சாங்களா மலைக்கா போடுறாங்களா இந்த கணக்குல வந்து கணக்கு தான் தெரியும். உன்னை விட ஓயா குடிக்காரங்க எந்த நேரம் குடிச்சுட்டு அவன் குடிலையா சொன்னான். என்னடா அவன் பார்த்துருக்க முதல்ல நீ உட்காருங்க. சீக்கிரம் ஏ கணக்கே